இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தீட்டு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உண்மையில் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தைகள் தான். அதாவது இந்த இடத்துல சாப்பிடுவதற்கு முன்பதாக கைகளை கழுவி விட்டு சாப்பிடுகிறது பாரம்பரியமாக கொள்ளப்படுகிறது. ஆனால் தேவனுடைய சீஷர்கள் அந்த பாரம்பரியத்தை கை கொள்ளாமல் போஜனம் பண்ணுகிறதை கண்டவர்கள் இப்படி தேவனிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார். உண்மையில் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் தான் எங்களை அடையாளப்படுத்தும். இந்த வசனம் சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாதென்று அந்த வசனம் அப்படியாக தொடர்ந்து வருகிறது. எங்களுடைய இருதயத்தில் என்ன காணப்படுகிறதோ அதுதான் எங்களுடைய வார்த்தையாக வரும். அதாவது எங்களுடைய இருதயத்தின் வெளிப்பாடு தான் எங்களுடைய வார்த்தைகள். ஆகையால எங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் எங்களுடைய வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கும். எங்களுடைய இருதயம் பொல்லாததாக இருந்தால் எங்களுடைய வார்த்தைகளும் பொல்லாததாக இருக்கும். எங்களை அடையாளப்படுத்துகிறதான வார்த்தைகளில் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதமும் சொல்லுகிறது. ஆகையால வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேணும், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேணும். Have a nice day.